பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து விடு, எனக்கு கிருபை செய். கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீதான் மிக்க மேலானவன். ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் அழகிய அழகியதை தா, மறுமையிலும் அழகியதை தா. நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடு. ஆமீன். யா அல்லாஹ், உன் வசனங்களை நாங்கள் செவியுற்றோம், உன் கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். நாங்கள் உனது மன்னிப்பை கோருகின்றோம். உன்னிடமேதான் நாங்கள் சேர வேண்டியிருக்கிறது. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்து விட்டாலும் அல்லது அதில் தவறிழைத்து விட்டாலும் அதை பற்றி நீ எங்களை குற்றம் பிடிக்காதே. யா அல்லாஹ், எங்கள் மீது கடினமான கட்டளங்களை விதித்து வலுவான சுமையை சுமத்தி விடாதே. எங்களுக்கு முந்தியவர்கள் மீது கடினமான கட்டளைகளை நீ சுமத்தியவாறு சுமக்காதே. யா அல்லாஹ், நாங்கள் தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. யா அல்லாஹ், எங்கள் குற்றங்களை அழித்திடு, எங்களை மன்னித்திடு, எங்கள் மீது கருணை புரிந்திடு. நீதான் எங்கள் இறைவன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டங்கள் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிந்திடு. ஆமீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்களுடைய உள்ளங்கள் அதிலிருந்து தவறிவிடுமாறு செய்யாதே. உன் அன்பான அருளையும் எங்களுக்கு அளித்திடு. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி. ஆமீன். யா அல்லாஹ், நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை. நீ மிக தூயவன். நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை நீ காப்பாற்றிவிடு. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ எவர்களை நரக நெருப்பில் நுழைத்து விட்டாயோ அவர்களை நிச்சயமாக நீ இழிவுபடுத்தி விட்டாய். அத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் எவரும் இல்லை. யா அல்லாஹ், உன் தூதரின் அழைப்பை நாங்கள் நிச்சயமாக செவியுற்றோம். அவர் எங்களை நம்பிக்கையின் பக்கம் அழைத்து உங்கள் இறைவனை நம்பிக்கொள்ளுங்கள் என்று கூறினார். நாங்களும் அவ்வாறே நம்பிக்கை கொண்டோம். ஆதலால் யா அல்லாஹ், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்துவிடு, எங்கள் பாவங்களை எங்களை விட்டு அகற்றிவிடு. முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்கும்படி செய். யா அல்லாஹ், உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தா. மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தி விடாதே. நிச்சயமாக வாக்குறுதி தவறுபவன் அல்ல. ஆமீன்.